ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனினி எல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் வந்து இந்த பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்ல சாஃப்டாக அது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய் தூள். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போது எல்லா மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். முட்டை வந்து கலந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா வெந்து தனித்தனியாக வரணும். இந்த மாதிரி நல்லா வந்து முட்டை வெந்த பிறகு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். சப்பாத்தியை இது மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி ஒரு கத்தி வச்சு அன்ஈவனாக இருக்க போர்ஷன்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் அன்ஈவனாக இருக்க போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கத்திலே கூட இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது போலவே நீங்கள் மற்றதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இது போல் 2 பக்கமும் நல்லா சுட்டோன்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே போலவே நம்ம மற்றதையும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த சைடிஷ்மே தேவையில்லை, நம்ம இப்படியே சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.